மலைகளுக்கு நடுவுல அழகா இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே அந்த ஆத்துல மீன் பிடிச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல நிறைய பேர் இரா வளர்ப்பும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்பவும் போலவே காலையில அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த ஆத்துக்கிட்ட வந்துட்டாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு வலைகளை அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு அங்க பக்கத்துலயே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாட்டி வெளியில வந்தாங்க. அந்த பாட்டியோட வீடு ஆத்துக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு. அந்த பாட்டியோட பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவங்கள பாட்டின்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. எல்லாரும் பேசுற சத்தத்தை கேட்டு ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு பாட்டி அங்க வந்தாங்க. அப்பதான் அங்க இருந்த ராஜண்ணா அவங்க பேசுற சத்தத்தை கேட்டு தூங்க முடியாம வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சான். மன்னிச்சிடு பாட்டி, நாங்க சத்தம் போட்டு உன்னை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டோம் போலயே. அதுக்கு பாட்டி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த ரத்னம் கொஞ்சம் கோவமா இப்படி சொன்னா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாம வரதுக்கு முன்னாடியே இந்த பாட்டி எழுந்திருச்சிருப்பாங்க, நீ சும்மா வாய மூடு. அப்ப ராஜண்ணா பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த லிங்காவை பார்த்து, இப்பதான் பாட்டிய முத தடவை பாக்குறல்ல, பாட்டிய பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஆத்தங்கரையோரமா இருக்கிற புத்திசாலி பாட்டி தானே? இந்த பாட்டி தான் அந்த பாட்டி. சரி, வேலையை முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் போகலாம் வா அப்படின்னு எல்லாரும் வலையை எடுத்துக்கிட்டு ஆத்துக்குள்ள போனாங்க. மீன் பிடிச்சிட்டு எல்லாரும் கரைக்கு வரும்போது பாட்டி ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டு அவங்க பக்கத்துல வந்தாங்க. தம்பி, ஒரே ஒரு மீன் கொடுப்பா. வந்துட்டியா? என்னடா இன்னும் வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள வந்துட்ட. என்ன பத்தி தான் தெரியல ரத்தம் உனக்கு. மீன் இல்லைனா எனக்கு சாப்பாடு இறங்காது. ஏன் தெரியாது? என் வியாபாரம் பாதி நஷ்டமாவதுக்கு நீதான காரணமே. வேணும்னு பண்ணலையேம்மா. மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சு. இப்போ மீன் இல்லைனா சாப்பாடு இறங்குறது இல்ல. இல்ல பாட்டி, இன்னைக்கு வலையில நிறைய மீனெல்லாம் ஒன்று மாட்டல, மீன் கொடுக்க முடியாது அப்படின்னு மீனை கொடுக்காம ரத்னம் அங்கிருந்து போயிட்டா. பாட்டி அவளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரத்னத்துக்கும் பாட்டிக்கு நடந்த சண்டை ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரத்னம் தினமும் பாட்டிக்கு ஒரு மீனை கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பாட்டி ஒரு நாள் ரத்னம் பிடிச்சி வச்சிருந்த வலையில இருக்கிற மீனுங்கள்ல நிறைய மீனை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அத அங்க நின்று பாத்துக்கிட்டு இருந்த சில பேர் ரத்னத்துக்கிட்ட போய் சொன்ன உடனே ரத்ன பாட்டிய கேள்வி கேட்டா. ஏன் பாட்டி, நான் தான் தினமும் ஒரு மீன் கொடுக்கறல, அப்படியே இன்னைக்கு இப்படி பண்ண? ஒரு மீன் ஒரு நாளைக்கு பத்த மாட்டேங்குதே, அதனாலதான் ஒரு 4 மீனை எடுத்துக்கிட்டு வந்தேன். நான் வியாபாரம் செய்ய வேணாமா பாட்டி? நான் வியாபாரம் பண்ணதானே என் குடும்பத்தை நான் பாத்துக்க முடியும். அப்படி ரத்னம் நிக்க வச்சு குற்றவாளி மாதிரி பாட்டிய கேள்வி கேட்கறது பாட்டிக்கு பிடிக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாவும் இருந்துச்சு. ஆனாலும் மீன் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க அடிமையானதுனால எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டாங்க. அப்போ ரத்னம் ஒரு மீனை பாட்டிக்கிட்டயே விட்டுட்டு மிச்ச 3 மீனையும் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டா. அப்படி போகும்போது, இனிமே உன்னை நான் நம்ப மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. தப்பு பண்ண அப்படின்னு பாட்டிக்கு தெரிஞ்சாலும் கூட தினமும் ரத்னத்துக்கிட்ட போய் ஒரு மீன் கொடு அப்படின்னு கேக்குறத விடவே இல்லை. அவங்க யாரும் இலவசமா மீன் கொடுக்கலன்றதுனால அன்னையில இருந்து அவங்க கடன் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பாட்டி இங்க வந்திருக்க? அது என் தங்கத்தை அடகு வைக்கலான்னு வந்தேன். அப்படி என்ன தேவை பாட்டி வந்துச்சு உனக்கு? ஏதாவது இருக்காதா? சரி, எவ்வளவு வேணும் பாட்டி? ஒரு 100 ரூபாய் தான் கூடப்பா. அவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு பாட்டி? கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அதை சொல்லு, மத்ததெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி சரி. ஆமா, அடகு வைக்க என்ன கொண்டு வந்த? இதோ அப்படின்னு கையில இருக்கிற ஒரு பித்தளை பாத்திரத்தை கொடுத்தாங்க. தாங்கன்னு சொன்ன? ஏதோ சும்மா அப்படி சொன்ன. இதுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, முதல்ல இதுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. இதுக்கு 100 ரூபாய் வராது பாட்டி. இதோட விலை ஒரு 40 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான் வரும். சரியா பார்த்து சொல்லுப்பா. பல வருஷமா அது எங்க வீட்லயே இருக்கு, பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை பார்த்து சொல்லு. எத்தனை தடவை பார்த்தாலும் இது பித்தளை பாத்திரம் தான் பாட்டி, இதுக்கு அதிக விலை இருக்காது. பார்த்து கூடப்பா, கொஞ்சம் 60 ரூபாவது கொடுக்க பாருப்பா. பண தேவை இப்ப எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. வேணும்னா 50 ரூபாய் கொடுக்கறேன் பாட்டி, 60 ரூபாய் கொடுக்க முடியாது. அப்படி இல்லப்பா, உனக்கு புண்ணியமா போகட்டும், இன்னொரு 10 ரூபாய் சேர்த்து கொடுப்பா. உனக்காக 10 ரூபாய் ஏத்தி கொடுத்தேன், இன்னொரு 10 ரூபாய் ஏத்த முடியாது. இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா அப்புறம் என்னால வியாபாரம் செய்ய முடியாது. அட என்னப்பா நீ, ஊருக்காரங்க புரிஞ்சுப்பாங்க, ஒன்னும் ஆகாதுப்பா. அட நீ வேற பாட்டி,
பண விஷயத்துல எல்லாருமே ஒண்ணுதான், ஒத்துக்க மாட்டாங்க. உன்னை பத்தி சொல்லி சொல்லியே என்கிட்ட பணம் வாங்கிடுவாங்க. இன்னும் இவகிட்ட பேச முடியாதுன்னு சரி 50 ரூபா கொடுன்னு பாட்டி கேட்டாங்க. சரி 50 ரூபா கொடுக்குறேன், எத்தனை நாளுக்கு அப்புறமா பணத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லி அந்த பாத்திரத்தை வாங்கிக்கிட்டான். பாட்டி சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு அவங்க பட்னியாதான் படுத்தாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில மீன் பிடிக்கிறவங்க பக்கத்துல போய் நின்னப்போ, பாட்டி உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு நாங்க வேற விதமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி வந்து கேட்காத. அதை கேட்டு பாட்டிக்கு ஒண்ணுமே புரியாம அவங்க எல்லாரையுமே ஆச்சரியமா பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நீ தினம் இப்படி வந்து கேட்கறது பிடிக்கல பாட்டி. அதான் நம்ம ஊர் வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட முடிவு பண்ணியிருக்கோம். அதை கேட்டதும் பாட்டிக்கு ரோசம் வந்து, ஒன்றும் தேவையில்லை, என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்கியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கையில இருக்கிற ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுத்து 2 மீன் கொடுன்னு கேட்டாங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு பாட்டி அப்படின்னு ரத்னம் கேட்டா. இது என்னோட பணம் தான் அப்படின்னு கோவமா சொன்னாங்க. சரி சரி, இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட பணத்தை வாங்கி 2 மீனை கொடுத்தா. சரி அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அந்த 2 மீனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க பாட்டி. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜண்ணா ஆச்சரியமா ரத்னத்துக்கிட்ட, 5 ரூபாய்க்கு 2 மீன் வராது சித்தி. பரவாயில்லடா, அவங்களுக்கு மீனோ எறாவோ இல்லைன்னா தினமும் சாப்பாடு இறங்காது, சாப்பிடட்டும் விடு. தினமும் அதையே சாப்பிட்டா ஒரு மாதிரி வெறுப்பா இருக்காதா? அது அவங்களுக்கு இருக்காதுடா. ஏன்னா சின்ன வயசுல எதுவுமே கிடைக்காம இருந்தப்போ இந்த மீனும் இறவும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் போக போக அது இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடே இறங்குறது இல்ல. அப்படி அந்த பாட்டி அன்னையிலிருந்து ஒரு மாசம் வரைக்கும் அந்த பணத்தை வச்சு நிம்மதியா சாப்பிட்டாங்க. ஒரு நாள் மீன் வாங்கினா ஒரு நாள் இறா வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே 4 வார்த்தை நல்லபடியா பேசி ஏமாத்தி ரத்னத்துக்கிட்ட ஒரு நாள் இலவசமா மீன் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு மாசம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பழைய பித்தளை சாமானை எடுத்துக்கிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போனாங்க. கடைக்காரர் அவங்கள பார்த்ததுமே, கடன் பணத்தை திரும்ப கொடுக்க வந்தியா பாட்டி? இல்லப்பா, இப்போ இந்த பாத்திரத்தையும் அடகு வச்சுக்கிட்டு பணம் கொடு, அடுத்த மாசம் 2த்தையும் பணம் கொடுத்து மூட்டுக்கிறேன். அந்த கடைக்காரர் அந்த பாத்திரத்தை பார்த்து, இதுக்கு ஒன்றும் வராது பாட்டி அப்படின்னு சொன்னான். ஆனா பாட்டி ரொம்பவும் வற்புறுத்தும் போது அந்த கடைக்காரன் கோவமா இப்படி சொன்னான், அடகு வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கு எதுவும் கொடுக்க முடியாது பாட்டி, பேசாம வித்துடு, கொஞ்சம் பணம் தரேன். அட, என் வீட்டு பொருளை எப்படிப்பா நான் விற்கிறது, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? ஆமா ஆமா, அந்த பொருள் தங்கம் பாரு, இதோட மதிப்பு தங்கத்தை விட அதிகப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார கொடுத்த 30 ரூபாவை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு வாங்கின எறா வீட்டுல இருந்ததுனால அன்னைக்கு பாட்டி எதுவுமே வாங்கிக்கல. அதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த நாள் பணம் கொடுத்து கொஞ்சம் எறா வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்படி அன்னைக்கு நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அது சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். சூரியனை பார்த்து தினமும் நாள் இப்படிதான் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. பணமும் தீந்து போச்சு. ஊர்ல சில பேர் இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் ஐயோ பாவம்னு நினைச்சாங்க. சில பேர் கோவமா அந்த வயசான பாட்டி இன்னும் மாற மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் சில பேர் பாவம் அவங்க பழக்கத்தை அவங்களால மாத்திக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல எல்லாரும் ஒரு முடிவு பண்ணாங்க, வயசானவங்க எல்லாருக்குமே இலவசமா சாப்பாடு போடணும் அப்படின்னு. அது பாட்டிக்காக தான் செய்யணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்காக ஊரு முழுக்க அவங்க தண்டோரா போட்டாங்க. பாட்டியோட வீட்டுக்கிட்டே போய் தண்டோரா போட்டாங்க. முத நாள் பாட்டி சாப்பிட போல. ஆனா அன்னைக்கு என்ன சாப்பாடு போட்டாங்கன்னு பக்கத்து வீட்டு பொம்பளை கிட்ட கேட்டாங்க. பாட்டி, இன்னைக்கு சாப்பாடு மீன் குழம்பு போட்டாங்க. அப்படியா, நல்லா இருந்துச்சா? நீ செய்யற அளவுக்கு நல்லா இருக்கல, ஆனா பரவாயில்ல, சாப்பிடுறது கொண்டு குறையில்ல. சாப்பாடு போடணும்னு நினைக்கிறவங்க சுவையா போடணும்னு நினைக்க கூடாதா அப்படின்னு சத்தமா சொன்னாங்க. அப்போ அங்கே நின்று அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ரத்னம் அவங்க பக்கத்துல போய், என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல, இன்னைக்கு நீங்க போட்ட மீன் குழம்பு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையாமா, நல்லா பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி எங்களால சமைக்க முடியாது பாட்டி, சாப்பிட நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதை விட வேற என்ன வேணும்? எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு போகணும், அது முக்கியம் இல்ல? அப்ப நீ ஒரு தடவை சமைச்சு காட்டு, எப்படி சமைக்கணும்னு கத்துக்கிறோம்
அப்போ அதை கேட்டு பாட்டி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நான் அங்க சமைக்கிறதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டப்போ, பணம் கொடுக்க முடியாது, சாப்பிட்டுட்டு போ. ஆ, எனக்கும் இலவசமா எதுவும் வேணாம். இங்க இலவசமா யாரும் எதுவும் கொடுக்கல, நீயே சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு போன்னு தான் சொல்றேன். சரி சரி, இந்த வியாபார விஷயம்லாம் உனக்கு நல்லா தெரியுமே, எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் பாட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணா. அதுக்கப்புறம் அங்கிருந்து போகும்போது, காலையில 10 மணிக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சுன்னு பாட்டி, ரொம்ப நேரமாக்கிடாத அப்படின்னு சொன்னா. பாட்டியும் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அன்னில இருந்து பாட்டிக்கு மீனோ எறாவோ சாப்பிடுறதுல எந்த ஒரு குறையும் இருக்கல. அதுக்குன்னு அவங்க கடனும் வாங்கல. அந்த கடைக்காரரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த 2 பாத்திரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. பாட்டி வேண்டான்னு சொன்னாலும் அதை கொடுத்துட்டு போயிட்டாரு. இலவசமா வர்றது எதுவும் வேண்டான்னு சொல்லி ரொம்பவும் ரோசத்தோட கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தாங்க. எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களும் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல பீமையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. பீமையாவுக்கு பொண்டாட்டி தேவி, புள்ள ராஜு, பொண்ணு லக்ஷ்மி இருந்தாங்க. தேவி, பாத்தியா, இந்த மழை நிக்க மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்கு. விளைச்சல் எல்லாம் மூழ்கி போயிடுமோன்னு பயமா இருக்கு. மழை வரலனாலும் கஷ்டம், அதிகமா வந்தாலும் கஷ்டம். ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். கொஞ்சமா மழை பெஞ்சதுனா எந்த பிரச்சனையும் இல்ல. அதிகமா மழை பெஞ்சதுனால நாம இப்ப கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆமா, ராஜு எங்க? வயலுக்கு போயிட்டானா? காலையிலேயே அவன் வயலுக்கு போயிட்டாங்க. எப்படி வருவானோ என்னவோ, எனக்கு தெரிஞ்சு மழையில நனைஞ்சுக்கிட்டு தான் வருவான். அதுக்குள்ள மழை அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாருடா அது அப்படின்னு தேவி கதவை திறந்து பார்த்தாங்க. ஐயோ, என்ன இது, இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, 2 பேரும் உள்ள வாங்க. பசங்களை கூட்டிக்கிட்டு வரலையா? சித்தி, நாங்க மட்டும்தான் வந்தோம். என்னவோ இன்னைக்கு உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு. அதனால காலையில வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு துணையா மழையும் வந்துருச்சு. அதான் 2 பேரும் இப்படி நனைஞ்சு போயிட்டோம். பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதான் நானும் என் புருஷனும் உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தோம். எனக்கு ரொம்ப பசிக்குது சித்தி, சீக்கிரமா சமையல் பண்ணுங்க. உங்க சமையல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். ஆனா இந்த மழையில இவ்ளோ கஷ்டப்பட்டு. இதுல என்ன சித்தப்பா கஷ்டம் இருக்கு? பிடிச்சவங்கள பார்க்க வர்றதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? அப்பதான் அங்க ராஜு வந்தான். அக்கா, நீ ஏன் வந்திருக்க? முன்னாடியே சொல்லியிருந்தா ஆள் அனுப்பி இருப்பேனே, இப்படி சொல்லாம வந்திருக்க? சரிடா, அப்படின்னா நான் இப்பவே கிளம்புறேன். மறுபடியும் போய் உனக்கு செய்தி அனுப்புறேன். நீ வண்டி அனுப்பு, அப்புறமா வரேன். சீதா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சித்தி, கேக்க மறந்துட்டேன். இங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, உங்க அண்ணன் வந்தாரா? அதான் என்னோட மாமா பாக்க வந்தாரா? அன்னைக்கு ஏதோ உங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு. அப்ப கோச்சுக்கிட்டு போன மனுஷன்ல. அது வரை ஞாபகப்படுத்திட்டியா? அன்னைக்கு போன அண்ணன் இன்னும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து பேசல. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அதெல்லாம் விடு சீதா. இந்த மழை காலத்துல சொந்தக்காரங்க வர்றதே அதிசயம். ஆனா நீ வந்திருக்க. எவ்வளோ பாசம் இருந்திருந்தா எங்களை பார்க்க வந்திருப்ப. இப்ப எதுக்கு அந்த விஷயம் எல்லாம்? அன்னைக்கு என்னதான் சண்டை நடந்துச்சு? இந்த சண்டையில யாருடைய தப்பு இருக்கு? பிரிஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை? என்ன பண்றது, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? எப்பவுமே உறவுகளுக்குள்ள சண்டை வர்றது பணத்தாலதான். அப்படிதான் நாங்களும் தூரமானோம். கவலைப்பட சித்தி, மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருவீங்க. மழை அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பா, விடாம மழை பெஞ்சதால பக்கத்து ஊருக்கு போற வழியெல்லாம் தண்ணியில மூழ்கிடுச்சான். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற யாருமே இங்கிருந்து வெளியில போக முடியாது. இப்ப நாம எதுவும் செய்ய முடியாதுடா. எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளேன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத தவிர. இப்படி சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் லக்ஷ்மி ராமையா கிட்ட, என்னங்க, நாளைக்கு எங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு வராராமா. அதுவும் குடும்பத்தோட வராராமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு போல. அப்படியா? இத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. நல்லதா போச்சு. அவங்க வந்த நேரம் மழை இல்லாம இருந்தா நல்லாதான் இருக்கும். அவங்க வந்தா வீட்ல தங்க இடம் பத்தாது. கொஞ்சம் பெரிய வீடா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி சரி, இன்னைக்கு நான் வீட்டை பெருசா கட்டிடுறேன். உங்க அண்ணன் குடும்பம் வந்தா சந்தோஷமா இருக்கட்டும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்ற? இத்தனை வருஷமா நம்ம வீடு சின்னதா இருக்குன்னு நீ சொன்னதில்ல.
ஆனா இப்போ உன் அண்ணன் குடும்பம் வரப்போகுதுங்கிறதால வீடு சின்னதா தெரியுதா? ராமையா சொன்னதை கேட்டு தேவி சிரிச்சாங்க. அடுத்த நாள் ராமையா தேவி கிட்ட இப்படி சொன்னாரு. என்ன லக்ஷ்மி, மழை இப்படி பெய்யுது, அதுவும் இன்னைக்கு போய் இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கே. உங்க அண்ணன் குடும்பம் எப்படி வருவாங்க? அதுக்குள்ள தேவியோட அண்ணன் குடும்பத்தோட சேர்ந்து அங்க வந்தாரு. தங்கச்சி நல்லா இருக்கியாமா? மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நீ மறுபடியும் என்ன வந்து பார்த்து இப்படி பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லைண்ணே. இவ்வளவு மழையில எப்படிண்ணே வந்த? என்ன மன்னிச்சிடுமா, இத்தனை நாளா நான் உன்கிட்ட பேசாம இருந்துட்டேன். ஆனா இனி நீ கவலைப்பட தேவையில்லை. நாம இனி ஒன்னா தான் இருக்க போறோம். பரவாயில்ல, நீங்க வந்தது சந்தோஷமா இருக்கு. என் பொண்டாட்டி முகத்துல இப்பதான் சந்தோஷத்தை பாக்கறேன். சில உறவுகள் அப்படித்தான், என்னதான் மனஸ்தாபம் வந்தாலும் கடைசியில ஒரு நாள் ஒன்னா சேர்ந்துடுவாங்க. ஆனா இவ்வளவு மழை பெய்யுதே, வழியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு. நாங்க எப்படி வந்தீங்க? வர வழி எது இருந்துச்சு? அதுவாமா, மனசு வச்சா வழி பிறக்க போகுது. உன்னை பார்க்கணுங்கிற ஆசை என்ன அப்படியே கூட்டிக்கிட்டு வந்துடுச்சு. அப்ப அவருடைய மனைவியான சாந்தி, ஆசையும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு படகு எடுத்துக்கிட்டு தான் வந்தாரு. இந்த நேரத்துல போய் ஆகணுமான்னு எல்லாரும் கேட்டதுக்கு என் தங்கச்சி இன்னைக்கே பார்த்தாகணும் அப்படின்னு அடம் பிடிச்செல்லாம் வந்தாரு. ஓ அப்படியா? அதான் நானும் நினைச்சேன். ஆமா மச்சான், இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு எனக்கு பண தேவை இருந்துச்சுன்னு தான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அன்னைக்கு நான் கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம உங்களை விட்டுட்டு போயிட்டேன். ஆனா அன்னைக்கு உங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து என் பொண்டாட்டி சாந்தி கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஏன் அப்படி செஞ்சீங்க? எல்லா மனுஷங்களுக்கும் கோபம் வரும். அந்த சூழ்நிலைய நாம தான் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு உங்களுக்கு கோபம் வந்துச்சு, ஏன்னா உங்க நிலைமை அப்படிப்பட்டது. அன்னைக்கு நாங்க சொன்னாலும் நீங்க கேட்குற நிலைமையில இல்ல. பரவாயில்ல, எப்படியும் தானா கோபம் குறைஞ்சிடும். கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலான்னு தான் நாங்க விலகி வந்துட்டோம். அன்னைக்கு நீங்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னோட வியாபாரம் மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க தங்கச்சி தான். அண்ணன் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்னு தான் அவ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. சும்மா கொடுக்கல, அவளுடைய நகைகள் எல்லாத்தையுமே அடகு வச்சுதான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணா. அது மட்டும் இல்ல, பணத்தை கொடுத்து அந்த நகைகளை மீட்டுக்கிட்டு வானா உங்க தங்கச்சி கேக்குறதில்ல. எங்க அண்ணன் வந்து பாசமா மீட்டு கொடுப்பாருன்னு சொல்றா. அப்ப ஒரு சத்தமா சிரிச்சு, எனக்கு தெரியும், அதனாலதான் அந்த நகைகளை நானே மீட்டு கொண்டு வந்தேன். என் தங்கச்சி மனசு எனக்கு தெரியாதா? பாத்தீங்களா எங்க அண்ணன் மறக்கவே இல்ல. எப்போ எங்க அண்ணனையும் என்னையும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல. பாத்தீங்களா உங்க தங்கச்சி பேச்ச மாத்திர விதத்தை? ராமையா சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. மழை நிக்கிற மாதிரி தெரியல, என்ன பண்றது? நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இப்படி சுத்தமான மழையில இப்படி சுத்தமான மனசோட இருக்கிற என் தங்கச்சி கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். மழை காலத்துல சொந்தக்காரங்க வந்தா எப்படி இருக்குங்கிறத நான் உங்க மூலமா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். ராஜு, மழை விட்டா மாதிரி இருக்கு, வா வயலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்க மாமா, வாங்க போகலாம். நீங்க போயிட்டு வரதுக்குள்ள நான் மீன் குழம்பு செஞ்சு வச்சிடுறேன். அப்படி ராஜு அவங்க மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தான். தங்கச்சி, நீ சமைக்கிற சமையலோட மனம் ஊர் எல்லா வரைக்கும் வருது தெரியுமா? இல்லையே, வீட்டு வாசலை கூட தாண்டி வராதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? சரி, இன்னைக்கு மீன் குழம்பு உங்களுக்கு கிடையாது. ஐயோ, அப்படி மட்டும் சொல்லாத. மீன் குழம்பு சாப்பிடாம இருக்க முடியாது. அது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. தங்கச்சி, சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளோ நாளாச்சு உன் கையால சாப்பிட்டு. அண்ணா, வயிறார சாப்பிடுண்ண. நமக்குன்னு ஒரு உறவு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் இல்ல? ஆமா ஆமா, உறவுகளை தள்ளி வைக்க கூடாது. கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது பொய் இல்ல, உண்மைன்னு இப்பதான் புரியுது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், ஆனா அது நிரந்தரம் இல்ல. எப்படி மழை வரும் நின்னு போகுமோ அதே மாதிரி இந்த பிரச்சனைகளை எல்லாமே ஒரு நாள் போயிடும். ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சுப்பம்மா அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. சுப்பம்மா பாட்டியோட வயசு 80 தாண்டி இருந்துச்சு. சுப்பம்மாவுக்கு மாசம் மாசம் பென்ஷன் பணம் வந்தாலும் கூட அவங்க வைக்கிற அந்த கோழி குழம்பு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால எல்லா நாட்களும் அந்த கோழி குழம்பு செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க.
அதுலயும் அந்த ஊரோட தலைவர் அந்த கோழி குழம்பு சாப்பிடுறதுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போவாரு. அந்த அளவுக்கு சுப்பம்மா வைக்கிற கோழி குழம்பு ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. ஒரு நாள் எப்பவும் போலவே அன்னைக்கு கூட சுப்பம்மா பாட்டி ஊருக்கு நடுவுல ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக கொடுத்த ஒரு இடத்துக்கு கோழி குழம்பு கொண்டு போனாங்க. வீட்டுல செஞ்சு கொண்டு வந்த கோழி குழம்பு சூடா இருக்கிறதுக்காக அடுப்புல அவங்க அந்த குழம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அடுப்புல குழம்ப வச்சுட்டு அந்த பக்கமா வரவங்க போறவங்க அந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவங்க எல்லார்கிட்டயுமே அந்த அம்மா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா, நேத்து தானே உடம்புக்கு கொஞ்சம் முடியலன்னு, இன்னைக்கு இந்த கோழி குழம்பு விக்கலன்னா பூகம்பம் வந்துருமா என்ன? இப்போ கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்லம்மா, எழுந்திருக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா காலையில எழுந்திருக்கும் போது சோர்வு எல்லாமே போயிடுச்சு. சரி சரி விடு. ஆமா, நம்ம ஊரோட தலைவர் இன்னும் வரலையே. ஏற்கனவே வந்து 2 நாள் ஆச்சே, கணக்குப்படி இன்னைக்கு வரணுமே. அவரு ஊருக்கு தலைவர், நிறைய வேலை இருக்கும், முடிஞ்சா வருவாரு. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமா நடந்துகிட்டு பாட்டியோட கடைக்கு வந்துச்சு. பாட்டி, எனக்கு கொஞ்சம் கோழி குழம்பு சோறு தரியா? தரேன். அதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன சொல்ல? என்னோட பேரு வள்ளி. ஓ, பேரு ரொம்ப லட்சணமா இருக்கே. இந்தா, நீ கேட்ட கோழி குழம்பும் சோறும். கவலைப்படாம சாப்பிடு, வேணும்னா இன்னும் கேளு, நான் கொடுக்கறேன். சரியா பாப்பா? சரி பாட்டி. அப்படி சுப்பம்மா பாட்டி சாப்பாடு போட்டு கொடுத்ததும் வள்ளி அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அத பாத்துக்கிட்டு இருந்த ரத்னம் வள்ளி கிட்ட இப்படி கேட்டா, பாப்பா கொஞ்சம் மெதுவா சாப்பிடு, அப்புறம் சாப்பாடு தொண்டையில அடிச்சுக்க போகுது. சுப்பம்மா பாட்டி உடனே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வள்ளி எதுவும் பேசாம சுப்பம்மா பாட்டியை ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டு இருந்தா. அது விஷயம் என்னன்னா, பாப்பா கிட்ட பாட்டிக்கு கொடுக்க பணம் இல்ல. அந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அமைதியா அவ நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. பணம் இல்லையா? சுப்பம்மாவுக்கு அது ஏற்கனவே தெரியும். ஆனா வள்ளி என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக அமைதியா இருந்தாங்க. பாட்டி, என்கிட்ட இப்ப பணம் இல்ல, நான் நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டா? நாளைக்கு வந்து நான் இங்கேயே சாப்பிடுறேன், அப்ப 2 நாளைக்கு சேர்த்து பணத்தை நான் கொடுத்துடுறேன். பாட்டி அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லம்மா, நீ சாப்பாடுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன் நண்பர்கள் கூட கூட நீ வா, சாப்பாடு சாப்பிட்டு போங்க. சரி பாட்டி. அப்படி சொல்லி வள்ளி அங்கிருந்து போயிட்டான். இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்ட ரத்னம், நீ இனி திருந்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் இருட்ட ஆரம்பிச்சுது. நல்லா காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துலதான் அது வரைக்கும் வரல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஊரோட தலைவர் அங்க வந்தாரு. என்ன சுப்பம்மா, வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லதான் நடந்துகிட்டு இருக்கு தலைவர் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நம்ம ஊர் ஜனங்க புண்ணியத்துல நல்லா தான் இருக்கேன். தலைவர் பக்கத்துல இருந்த கடைக்காரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது சுப்பம்மா பாட்டி ஆகாயத்தை பார்த்து, இன்னைக்கு மழை வர மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஒரு இலையை எடுத்து அதுல சாப்பாடும் கோழி குழம்பையும் ஊத்தி வச்சாங்க. சீக்கிரமா சாப்பிடுங்க தலைவரையா, மழை வர மாதிரி இருக்கே. சரி சரி சுப்பம்மா, இவ்வளோ நல்ல குழம்ப சாப்பிட ரொம்ப நேரம் எடுக்குமா என்ன? 1 நிமிஷத்துல சாப்பிடுவேன். அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால தலைவர் கொஞ்சம் மழையில நனையாம இருக்கிறதுக்காக உள்ள வந்து நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற கடையில ஒரு தாய் புள்ளி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து சுப்பம்மா பாட்டி அவங்களையும் உள்ள வர சொன்னதுனால அவங்க உள்ள வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற தலைவர் அவங்க புதுசா இருக்காங்களே அப்படின்னு யாரு என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அட கொஞ்சம் இருங்க தலைவர் ஐயா, பாவம் 2 பேரும் மழையில நனைஞ்சு உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி சுப்பம்மா, அவங்களுக்கு உடம்பு துடைக்க எதனா கொடு. அட ஆமால, மறந்தே போயிட்டேன், இருமா நான் போய் துணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்களுக்கு தலையை துடைக்க துணி கொண்டு வந்து கொடுத்துட்டு, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. என் பேரு தங்கம்மா, எங்களுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா, தலைய நல்லா தோட்டு, இல்லைனா சளி பிடிச்சிட போகுது. அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் கிட்ட போய் உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. என் பேரு ராஜு அப்படின்னு பொறுமையா சொன்னான். உனக்கு பசிக்குதாப்பா?
அதை கேட்டு ராஜு எதுவுமே சொல்லல. என்கிட்ட கோழி குழம்பும் சூடா சாப்பாடும் இருக்கு, சாப்பிடுறியா? வேணாம்மா, நாங்க கிளம்பிடுறோம். இந்த மழையில எங்க போறீங்க? மழை நிக்கிற வரைக்கும் இங்கேயே இருங்க. சுப்பம்மா, சரி நான் கிளம்புறேன். ஐயா, இந்த மழையில நீங்க மட்டும் எப்படி போவீங்க? மழை விட்டதுக்கு அப்புறமா போலாம்ல. இல்ல சுப்பம்மா, போகணும், முக்கியமான வேலை இருக்கு. அப்படின்னு பாட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு. சாப்பாடு போடுற, 2 பேரும் சாப்பிடுங்கம்மா. என்கிட்ட பணம் இல்லம்மா. நான் உங்ககிட்ட சாப்பாட்டுக்கு பணம் எதுவுமே கேட்கலையேம்மா. முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க. அப்படி அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. நீங்க 2 பேரும் இந்த ஊருக்காரங்க இல்லையே, எங்க இருந்து வரீங்க? ஆமாம்மா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். ஏதாவது வேலை கிடைக்குமோ அப்படின்னு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அப்படியா? சரி சரி, கவலைப்படாம சாப்பிடுமா, உனக்கு இங்க வேலை கிடைச்சிடும். சரிம்மா அப்படின்னு சொல்லி தங்கம்மா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா சுப்பம்மா பாட்டி ராஜுவை மடியில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே 2 பேருமே கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றிம்மா, இலவசமா சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நன்றியே தெரிவிச்சா. மழையில உங்களை நினைக்கிறத பார்த்துட்டு எப்படிம்மா நான் அப்படியே விட முடியும்? அதான் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன். ரொம்ப நன்றிம்மா. அப்படி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராஜுவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல மழையும் நின்னு போச்சு. அதனால அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சுப்பம்மாவும் அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. மதியம் நேரமும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்லி கொஞ்சம் இருக்கிற சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்படி பாட்டி வீட்டுக்கு போற நேரத்துல அந்த ஊருக்கு பெரியவர் ஒருத்தர் ஊஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ சுப்பம்மா பாட்டிய பார்த்து, சுப்பம்மா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னங்கய்யா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா கொஞ்ச நாளா என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியாம இருக்கு. ஏதாவது வைத்தியம் சொல்றீங்களா? அம்மாவுக்கு என்னங்கய்யா ஆச்சு? அவளால எந்த வேலையும் செய்ய முடியல சுப்பம்மா. அடிக்கடி உடம்பு முடியலன்னு படுத்த படுக்கையாயிடுறா. நாட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டு வேலைக்கு யாருன்னா இருந்தா நல்லா இருக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா. வீட்டு வேலை தேடி யாராவது வந்தாங்கன்னா உங்க வீட்டுக்கு வர சொல்லி நான் சொல்லி அனுப்புறேன். ரொம்ப நன்றி சுப்பம்மா. உங்ககிட்ட வந்து எப்ப பேசினாலும் என் பிரச்சனை எல்லாம் தீந்தா மாதிரி தான் இருக்கு. நல்லதுங்க ஐயா, நான் வரேங்க ஐயா. சரிம்மா. அப்போ சுப்பம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது கடையில பார்த்த தங்கத்தை மறுபடியும் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. அப்படி அவங்க யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு வாசல்ல அவங்க தம்பியான ரங்கையா உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்து, என்னடா ரங்கையா, இப்பதான் வரியா? இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகம்க்கா. சரி வீட்டுக்கு போலான்னு தான் போய்கிட்டு இருந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட நேரமே இல்லக்கா. இன்னைக்கு வயல்ல நிறைய வேலை, இப்பதான் முடிச்சிட்டு வரேன். சரி பரவாயில்ல விடு. இன்னைக்கு மிச்சமான கோழி குழம்பு சாப்பாடு இருக்கு, அதை கொடுக்கறேன், நீ சாப்பிடு. அப்படி கை கால் முகத்தை கழுவிக்கிட்டு வீட்டு கதவை திறந்தாங்க. இப்படி உள்ள வந்து உக்காருடா, சாப்பாடு போடுறேன். சரிக்கா. ஆமா, இன்னைக்கு என்னக்கா விசேஷம்? அப்படி ரங்கையா கேட்டப்போ ரங்கையாவுக்கு இலையில சாப்பாடு கோழி குழம்பு ஊத்தி கொடுத்துட்டு சாப்பிடவும் சொல்லிட்டு, வேற என்னடா விசேஷம், எப்பவும் போலவே இன்னைக்கு ரத்னம் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. நீ மாறமாட்ட அப்படின்னு ரத்தனம் சொல்லலையா? அதை கேட்டு சுப்பம்மா சிரிச்சுக்கிட்டே, ஏன் சொல்லல, தினமும் அத அவளுக்கு சொல்லனா தூக்கம் வராதே. நம்ம ஊருக்கு புதுசா தாயும் மகனும் வந்திருக்காங்கடா. ரங்கையா ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் கதைய கேட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துக்கா அப்படின்னு அக்கா கிட்ட கேட்டான். பாட்டி கொஞ்சம் குழம்பு ஊத்திட்டு தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கள உள்ள கூப்பிட்டேன். அந்த பையனுக்கு 4 வயசு இருக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருந்தான். அப்படியா? இந்த ஊர்ல யார பார்க்க வந்தாங்களா? ஏதாவது வேலை கிடைக்கும்னு தேடிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. நான் வீட்டுக்கு வர வழியில பெரியய்யாவை பார்த்தேன். வீட்டு வேலைக்கு யாராவது இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. அவருடைய பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலையாமா. அதான் அந்த பொண்ணை மறுபடியும் பார்த்தா அங்க வேலையில சேர்த்து விடலான்னு இருக்கேன். ஓஹோ, சரி. அப்ப இன்னைக்கு வியாபாரம் எப்படி போச்சு? வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சுடா. நான் சந்தோஷமாவும் இருந்தேன். ஏன் இருக்காது, உன்னை சுத்தி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறியே. சரி, இன்னும் சாப்பாடு போடவா?
ஏன் இன்னும் என் தொப்பை பெருசாகணுமா உனக்கு? அதெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறமா சுப்பம்மா சிரிச்சுக்கிட்டு அவங்களும் தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாங்க. ரங்கைய சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னப்போ, ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்றதுக்கு இருக்கிற மாம்பழங்களை ஒரு பையில போட்டு கொடுத்தாங்க. ரங்கையா வேண்டான்னு சொன்னாலும் அவன் கையில வச்சுட்டு இப்படி சொன்னாங்க, இந்த வெயில் காலத்துல தாண்டா இந்த மாம்பழம் கிடைக்கும். இப்ப சாப்பிடாம எப்ப சாப்பிட போற? போ, கிளம்பு கிளம்பு. சரிக்கா, நான் கிளம்புறேன். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இந்த கதையில வர சுப்பம்மா பாட்டி எப்படி அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷமா இருக்காங்களோ, நாமளும் அதே மாதிரி தான் இருக்கணும்.